இரண்டாவது அத்தியாயத்துடைய அதிதேவதையாக விளங்கக்கூடிய மகாலட்சுமி அம்பிகையுடைய ஸ்லோகங்கள் 69 இவற்றுதான் பிரதானமான ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றியும் விளக்கம் புஷ்பம் இது போன்ற பழங்களினாலே சௌபாகிய திரவியங்களினாலே இருந்து நாளிகேர பணத்திற்கு சொல்லக்கூடிய இங்கே ஆகுதி அம்பிகையாகப்பட்டவர் இங்கே மகிஷாசுர சைன்யங்களை வதம் செய்யக்கூடிய அம்பிகையாக இருக்கின்றார். மகிஷாசுர சைன்ய வதம்னு நாம் அம்பாளுக்கு நம்ம சொல்றோம். அது எப்படி இப்போ கலியுகத்துல பார்த்தோம்னா முன்னாடி சொல்ற மாதிரிக்கா நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய அவங்களால அந்த சைன்யம் நம்மளை அம்பாளிடம் செலுத்த முடியாத அன்பை செலுத்த முடியாத அளவுக்கு செய்யக்கூடியவர்கள் தான் அந்த சைன்யம். இப்ப கலியுகத்தை பார்த்தோம்னா நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஒவ்வொரு காலத்திலும் ராவணன் அழிஞ்சு விட்டார், மகிஷாசுரன் அழிஞ்சு விட்டார். அவங்கெல்லாம் எங்கேயுமே அழியல, அவங்கெல்லாம் நம்மளுக்கு உள்ளதா இருக்காங்க. வாய்ப்புகள் கிடைக்காத வரையிலும் எல்லாருமே ராமன் தான். வாய்ப்புகள் கிடைத்தால்தான் அவன் தான் ராவணன் தான் மாறும். அதே மாதிரி நம்மிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட எண்ணங்கள் மாயா மனங்களை அழித்து நல்ல எண்ணங்களை வளரக்கூடிய செய்யக்கூடியதான இந்த அற்புதமான யாகத்திலே இரண்டாவது அத்தியாயம் 69 ஸ்லோகங்களாக பிரித்து மகாலட்சுமியை வழிபாடு செய்து மகாலட்சுமிக்கு உண்டான குப்பரைக்காயினாலே வழிபாடு. சுவாமிக்கு நாங்கெல்லாம் வெத்தலை பாக்கு பழம் தான் எந்த இடத்துக்கு போனாலுமே வெற்றிலை பாக்கு பழம் தேங்காய் இந்த 3 தான் நாங்க சாப்பிட்டு போட்டா முடியாத ஒரு விஷயம். வெத்தலையை நாங்க மென்னு துப்பினா திருப்பி ஒரு வெத்தலை வருமா வராது. மாங்கட்டையை சுண்டி போட்டா இன்னொரு மாங்கட்டை வரும். அதே மாதிரி தேங்காயை முழுசா புதற்கான ஒரு தென்னை மரம் வரும். தேங்காயை சாப்பிட்டு உடைச்சிட்டு போட்டா தென்னை மரம் வருமா வராது. வாழைப்பழமும் அதே மாதிரிதான். நாம எச்சில் படாத பழங்களினாலே இந்த தேங்காய் பழம் வெற்றிலை பார்த்து எச்சில் படாத பொருள். அதற்காகத்தான் இறைவனுக்கு இந்த 3 நாம் சமர்ப்பணம் செய்கின்றோம். முழு தேங்காயை பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஆணவ மனம், கண்ம மனம், மாயா மனம் என்கின்ற 3 ஓடுகளாக பிரிக்கும். தேங்காயில பார்த்தா முதல்ல ஒரு பெரிய மட்டை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு நார் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் ஓடு இருக்கும். அந்த தேங்காய் ஓட்டை உடைச்சானா அந்த தேங்காய் இருக்கக்கூடிய அந்த தேங்காயும் இளநீரும் நமக்கு. நம்ம இடம் இருக்கக்கூடிய அந்த 3 மரங்களையும் நீக்கி அம்பிகையானவர் நம்மளை ஆட்கொள்கிறார்.
அதே போன்று இந்த சுலகுன்னு சொல்லக்கூடிய நம்மளாம் தமிழ்ல சுலகுன்னு சொல்லுவோம், ஒரு இடத்துல முரம்னு சொல்லுவோம். இந்த முரத்துக்கு ஒரு பெரிய அற்புதமான ஒரு தன்மை உண்டு. முரத்துல எதை வச்சு புடைச்சாலுமே நல்லதை வைத்துக் கொண்டு கெட்டதை தள்ளி விடும். நீங்க குருடையை போட்டு நீங்கன்னா புடைப்பீங்க, அரிசியை போட்டு புடைக்கும் பொழுது தவிடு தனியாகவும் குருடை தனியாகவும் அரிசி தனியாகவும் இந்த முரம் இருக்கும். நம்ம இடம் இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணங்களை நீக்கி நல்ல எண்ணங்களாக மாற்றுவதற்கு தான் முரத்திலே வைத்து இந்த சௌபாகிய திரவியங்களை எல்லாம் சமர்ப்பணம் செய்கின்றோம். அன்னை மகாலட்சுமியுடைய திருவருள். நாமெல்லாம் மகாலட்சுமி நடக்கும்னா அக்ஷய திருதியை தான் நமக்கு மனசுல ஞாபகம். அன்னைக்குதான் பார்க்கடல இருந்து அக்ஷய மகாலட்சுமி வந்தா நாம எப்படியாவது தங்க வைக்கணும். மகாலட்சுமின்னு நினைத்தா நீங்க நல்ல வஸ்திரங்களை குறித்து நல்ல அழகாக நீங்கள் விடுக்கிட்டு வருவதுதான் மகாலட்சுமி. அதுவும் நம்ம கல்யாணமான பெண்கள் இங்க உச்சி திலகம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல